இன்னைக்கு நம்ம தொப்பை மற்றும் இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சதையை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இதை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். குறிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பெண்களுக்கு அடிவயிறு தொப்பை இருக்கும், அவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். இதை நீங்க டெய்லியுமே ரெடி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். எப்பெல்லாம் தேவைப்படுதோ எடுத்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்க அட்லீஸ்ட் ஒரு வாரம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு பாருங்க, நிச்சயமாக உங்களுடைய தொப்பையினுடைய அளவு 2 to 3 இன்ச் அளவுக்கு குறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு முதல்ல ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டில் இல்லனா சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கங்க. அடுத்ததா சுக்கு எடுத்திருக்கேன். அதாவது இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சியை காய வச்சதுதான் சுக்கு. சுக்கா கிடைச்சதுன்னா தோலை நீக்கிட்டு உரல்ல தட்டிட்டு நைஸா பவுடர் பண்ணிக்கங்க. இல்லனா சுக்கு பொடின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். அதை கூட நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்ததா மிளகு பவுடர். மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது பாதியா எடுத்தன்றதுனால நான் 2வது தடவை எடுக்கிறேன். அடுத்ததா மஞ்சள் பொடி, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததா பட்டை இருக்கு இல்லையா, நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துவோம் பாருங்க, அந்த பட்டையை எடுத்திருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பட்டை பொடி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். இல்லைன்னா உரல்ல தட்டிட்டு மிக்சியில நைஸா பவுடரா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்ப இதை மூடிட்டு நல்லா ஒன்னோட ஒன்று கலந்து வர்றதுக்காக இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்குங்க. அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு பயன்படுத்தலாம். இதை இப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கங்க. இப்ப இதுல இந்த மாதிரி ஸ்பூன் எல்லார் வீட்லயும் இருக்கும். இதுல இருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்துக்கங்க. அடுத்ததா நல்லா சூடா இருக்கக்கூடிய தண்ணீர், கண்டிப்பா நல்லா சூடா இருக்கக்கூடிய தண்ணீர் தான் பயன்படுத்தணும். ஏன்னா இதை நம்ம கொதிக்க வைக்க போறது கிடையாது. அதையும் இப்ப இது கூட சேர்த்துடலாம். கடைசியா இதுல எலுமிச்சை பழத்தை ஒரு 3 ஸ்லைஸ், அதாவது இந்த மாதிரி சைஸ்ல ஸ்லைஸா எடுத்துக்கங்க. ஒரு 3 ஸ்லைஸை சேர்த்துடலாம். இப்ப இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்ப ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வேற ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கங்க. இப்ப இதுல 1 டீஸ்பூன்ல இருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். சுத்தமான தேனா பயன்படுத்துங்க. இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். பனங்கற்கண்டு பயன்படுத்தலாம். இப்ப இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த டீயை வடிகட்டிக்கலாம். இதை நீங்க அப்படியே குடிக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இதை எப்ப குடிக்கணும்னா காலையில வெறும் வயிற்றுல கண்டிப்பா குடிக்கணும். முடிஞ்சா மாலை நேரங்கள்ல ஒரு வேளை குடிக்கலாம். உங்களுக்கு தொப்பை ரொம்ப பெருசா இருக்கு, குறையவே மாட்டேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வேளை தாராளமா குடிக்கலாம். இல்ல அப்படின்னா காலையில ஒரு வேளை மட்டும் குடிச்சா போதும். இதை நீங்க குடிக்கும் போது டீ காஃபி குடிக்கணுமா கேட்டீங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க டீ காஃபி குடிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய காலை உணவை நீங்க எப்பயும் போல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு பாருங்க, நிச்சயமா தொப்பையினுடைய அளவு குறைஞ்சிருக்கும். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த 4 பொருட்களுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு நீக்கக்கூடிய தன்மை இருக்கு. இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு நீக்கக்கூடிய தன்மை இருக்கு. முக்கியமா பெண்களுக்கு கர்ப்பப்பையில தங்கி இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. அடுத்ததா செரிமானமின்மை பிரச்சனையை சரி செய்யும். வாயு கோளாறை நீக்கும். நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்காவுமே இது இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ட்ரிங்க் இது. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.